வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்பிசி குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுதுங்க. எல்லாரும் தீவிரமாக படிக்க தொடங்கியிருப்பீங்க. ஸோ நம்ம படிக்க தொடங்கும் பொழுது நம்ம எல்லாருமே குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணி தான் படிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி குரூப் 4 வேலையில் இருக்கவங்க கூட நம்ம எப்படியாவது படித்து நம்ம குரூப் 2 சர்வீஸ் வாங்கிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதேமாதிரி குரூப் 2A சர்வீஸில் இருக்கவங்க கூட நம்ம எப்படியாவது அடுத்தது வந்து என்ன பண்ணணும், நம்மளோட அடுத்த டார்கெட் குரூப் 2 ஒரு நல்ல சர்வீஸில் போயிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இதே குரூப் 2 அந்த 8 கேட்டகரி போஸ்ட் இருக்குல்ல, அதில் இந்த இன்ஸ்பெக்டர் சம்மந்தமான போஸ்ட்டு இந்த மாதிரி போஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த அட்டம்ப்ட் கொடுத்து நம்ம வேறு டிபார்ட்மெண்ட் மாறிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு இந்த குரூப் 2 அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட்டாக எல்லாராலையும் பார்க்கப்படுது. இப்போ வேலை வாங்காமல் இருக்கிற மற்ற பசங்க கூட எனக்கு குரூப் 4 கிடைக்கலான்னு பரவாயில்ல, கண்டிப்பாக வந்து குரூப் 2 கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிகிரி லெவலில் ஒரு ஆஃபீஸர் லெவலில் ஒரு நல்ல போஸ்ட் கிடைக்கும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இப்போ காலேஜ் முடிச்சு வரக்கூடிய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கூட எனக்கு கிடைச்சா குரூப் 1 குரூப் 2 தான் கிடைக்கும்னு சொல்லி ஆர்வமாக வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் அந்த ஜாப்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2 போஸ்ட் தான். சரிங்களா? அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வரப்போகுதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம படிக்கும் பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் குரூப் 2க்கு தான் படிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி குரூப் 2 நான் இந்த போஸ்ட்டுக்கு தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு எய்ம் வச்சு படிச்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு உத்வேகம் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா நான் இந்த ரேங்க் தான் வாங்க போகிறேன், இந்த போஸ்டிங் தான் எடுக்க போகிறேன், இந்த போஸ்டிங் மூலமாக நான் மக்களுக்கு வந்து சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு பக்க கிளாரிட்டியோட படிக்கும்பொழுது இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் கிடைக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நம்ம குரூப் 2 இருக்க எல்லா போஸ்ட்டுக்கும் ஜாப் ப்ரொஃபைல் வீடியோ போட போகிறோம். சரிங்களா? இதனுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜாப் ப்ரொஃபைல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2, அதாவது குரூப் 2ன்னு ஒன்று இருக்குது, 2Aன்னு ஒன்று இருக்குது. குரூப் 2ல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 போஸ்ட் வந்து இருக்குது. சரிங்களா? இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து இந்த குரூப் 2ல அதிகமாக சேலரி வாங்கக்கூடிய ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ல இருக்குது. அந்த 8 கேட்டகரி போஸ்ட். அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அதாவது தொழிலாளர் நலத்துறை இருக்கா இல்லையா, இந்த தொழிலாளர் நலத்துறையில் உதவி ஆய்வாளர். சரிங்களா? அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம இந்த போஸ்ட்டு ஃபுல்லாக இதனுடைய செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, ட்ரைனிங் எப்படி இருக்கும், ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், ப்ரொமோஷன் எப்படி இருக்கும். சரிங்களா இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் கம்யூனிகேஷன் போஸ்ட்டா இல்லை நான் கம்யூனிகேஷன் போஸ்ட்டா, இந்த ஜாபில் இருந்துக்கிட்டு நெக்ஸ்ட் படிக்க முடியுமா, இதை தாண்டி பெண்களுக்கு இந்த போஸ்ட் வந்து சூட்டபுளாக இருக்கா இல்லையா, ஸோ இதை சேலரி எவ்வளவு, எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் எவ்வளவுங்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர். சரிங்களா இல்லையா, உதவி ஆய்வாளர் அப்படின்னு தான் நம்ம இந்த போஸ்ட்டுக்கான நேம் இருக்கு. சரிங்களா? ஸோ இதில் நேம் ஆஃப் த சர்வீஸ்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாடு லேபர் சபார்டினேட் சர்வீஸ் கீழே தான் இந்த போஸ்ட் வருது. இந்த அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட்ல சார் அப்படின்னா லேபர் டிபார்ட்மெண்ட்ல தான் வருது. சரிங்களா? அதாவது தொழிலாளர் நலத்துறைன்னு இருக்கா இல்லையா, இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்ல தான் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்ல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒர்க் பண்ண போறீங்க. சரிங்களா? ஓகே. இதுக்கான ஏஜ் லிமிட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோட்டிபிகேஷன் எப்போ வருதோ அந்த வருடம், சரிங்களா இல்லையா, அந்த வருடத்துல ஜூலை 1ஆம் தேதி தான் கணக்கு வச்சுப்பாங்க. ஜூலை 1ஆம் தேதி அடிப்படையில் உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும், பிளஸ் வந்து 32 வயசுக்கு உள்ளார இருக்கணும். இதுதான் வந்து கேட்டகரி. சரிங்களா இல்லையா? 18 to 32 அந்த ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஜென்ரல்னு சொல்லுவாங்க. என்னது? ஜென்ரல். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரின்னு சொல்கிறோமா இல்லையா, ஓசி கேட்டகரி தான் நான் வந்து ஜென்ரல்னு சொல்ல வரேன் நான். ஓசி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 32 வயசு. ஓசி தவிர மற்றவங்களா இருக்காங்க தெரியுமா, யாரு? பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி, இந்த கேட்டகரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்ல வரேன் நான். நோ ஏஜ் லிமிட் அப்படின்னா அவங்களுக்கு வயது வந்து வரையறுக்கப்படலை, நீங்கள் மட்டும் எழுதிக்கிட்டே இருக்கலாம் எக்ஸாம், உங்களுக்கு வந்து தகுதி இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. நோ ஏஜ் லிமிட்னா என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் ஜாப் வந்து ரிட்டையர் ஆகுறீங்க தெரியுமா, அந்த ஏஜ் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வயதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நோ ஏஜ் லிமிட்னு சொல்கிறாங்க. அதாவது 60 வயது. சரிங்களா? பாருங்க 60 years ஆஃப் ஏஜ் ஆஸ் சோன் as பாருங்க ஜூலை 1ஆம் தேதி. சரிங்களா இல்லையா? அப்போ எந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த வருஷத்தில் ஜூலை 1ஆம் தேதி அடிப்படையில் 60 வயதுக்கு கம்மியாக இருக்கணும், 60 வயது முடிஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? குவாலிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ரொம்ப முக்கியமானது. என்ன காரணம் அப்படின்னா இப்போ டிஎன்பிசி குரூப் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்.
ஆனால் இந்த எனி டிகிரிங்கிறது வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகாது சரிங்களா. சில போஸ்ட்டுக்கு வந்து பர்டிகுலர் டிகிரி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு ஜாப் ப்ரொஃபைல்லையுமே டிகிரிங்கிறத வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க, ஏஜுங்கிறதையும் கரெக்டாக பாருங்கள். ஸோ அப்போ பார்க்கும்பொழுது எனி டிகிரி தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் சரிங்களா. இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இருக்கல்ல, இந்த உதவி ஆய்வாளர் சரிங்களா, இந்த தொழிலாளர் நலன்துறை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தான் எலிஜிபிள். இப்போ 2 நபர்கள் இருக்காங்க சரிங்களா, ஏங்கிற நபர் பிங்கிற நபர், 2 பேருமே பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க, 2 பேருக்குமே ஏஜ் வந்து சேமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எதை அடுத்த ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கன்னா யூஸ் ஆகுமானா யூஸ் ஆகும். எதை நீங்கள் படித்து வச்சுருக்கணும் அப்படின்னா சோசியல் ஒர்க் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் படித்து வச்சுருக்கணும் சரிங்களா. அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இதை தாண்டி லேபர் லா சரிங்களா, அந்த தொழிலாளர் சம்பந்தமான சட்டங்கள் அதை படித்து வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைடு சைக்காலஜி, இந்த மாதிரி இந்த 3 டிகிரியை வந்து அங்கீகரிக்கப்பட்ட அவங்க கொடுத்துருக்கிற சில யூனிவர்சிட்டிஸ் சில காலேஜஸில் மட்டும்தான் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போனா மட்டும்தான் அது வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டிகிரி முடிச்சிருந்தா எல்லாரும் எலிஜிபிள், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களை விட ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டில் எளிமையாக வேலை வாங்கிடலாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. விஷன் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டு 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆர் பெட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டு 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியே போட்டிருக்கக்கூடாது, ஸ்பெக்ஸே போட்டிருக்கக்கூடாது. அப்படி இருக்கவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸே போடாமல் எல்லாம் தெளிவாக தெரியக்கூடிய ஒரு நபர்கள் தான், கண்ணில் எந்தவித பாதிப்பும் இல்லாத இருக்க நபர்கள் தான் ஸ்டாண்டர்டு 1ன்னு சொல்லுவாங்க. அது இந்த ரயில்வே எக்ஸாமில் என்டிபிசி ஏஎல்பி இந்த மாதிரி எக்ஸாம்லாம் என்ன பண்ணுறாங்க ரொம்ப ஒரு தெளிவாக பார்க்குறாங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்ம குரூப் 2லேயே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் ஸ்டாண்டர்டு 1 வரும். ஆனால் இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருங்கிற போஸ்ட்டுக்கு ஸ்டாண்டர்டு 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டு 2னா என்னன்னா இங்கே பாருங்க டிஸ்டன்ஸ் விஷன் நியர் விஷன் சரிங்களா. ஸோ தூர தொலைவுன்னு பார்க்கும்பொழுது 6/9 இன் ஈச் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு 9 அடியில் தெரியக்கூடிய ஒரு பொருள் உங்களுக்கு என்ன 6 அடியில் தான் தெரியும் அப்படிங்கிறதான் சரிங்களா இல்லையா. கண்ணு நல்லா தெரியுறவங்களுக்கு 9 அடியில் ஒரு அப்ஜெக்டிவ் வச்சா கூட ஒரு பொருள் வச்சா கூட 9 அடி தூரத்தில் இருந்தால் கூட நல்லா தெரியும். ஆனால் இந்த மாதிரி குறைபாடு உள்ளவங்களுக்கு 6 அடி தூரத்தில் இருந்தால் தான் தெரியும். 7 அடி 8 அடி 9 அடி கொஞ்சம் தூரமாக போனோம்னா அவங்களுக்கு சரியாக தெரியாது, விசிபிலிட்டி இருக்காது அப்படிங்கிறதான் இதனுடைய இது. ஸோ இந்த 6/9 அப்படிங்கிற பேட்டர்னில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கணும் இந்த டிஸ்டன்ஸ் விஷன் இருக்கணுங்கிறத தெளிவுபடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துங்க நியர் விஷனுங்கிறது 0.6 இன் போத் ஐஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 60% அதாவது உங்கள்கிட்ட ஐ பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க தி சூட்டபிள் கேட்டகரி ஆஃப் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் சரிங்களா. மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களா இல்லையா, மாற்றுத்திறனாளிகள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக எலிஜிபிள். ஆனால் எல்லா மாற்றுத்திறனாளிகளும் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை. மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு 18 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. எத்தனை கேட்டகரி 18 கேட்டகரியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. அதில் இந்த குறிப்பிட்ட இந்த 8 கேட்டகரி மட்டும்தான் என்ன பண்ணிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு தகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்க அவங்க தமிழக அரசாங்கத்தில் சான்றிதழ் வாங்கியிருப்பாங்க, ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்து இந்த மாதிரி கேட்டகரி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிங்க. அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் சரிங்களா இல்லையா. இப்போ எல்வினா லோயர் விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹச்ஐனா ஹார்ட் ஆஃப் புரியுதுங்களா அந்த ஹியரிங், ஹச்ஹெச்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்சினா அப்படின்னு வச்சிங்கன்னா ஏசி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் சம்மந்தமான ஆசிட் வந்து மேலே வீச் பண்ணி ப்ளஸ் அதன் மூலமாக பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறது. இது வந்து லிப்ரசி அந்த தொழுநோய் சம்மந்தமானது எல்சி அப்படின்னா. இந்த மாதிரி குறைபாடு உள்ள ஒரு 8 டைப் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், மற்றவங்களாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது பாருங்க ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து குரூப் 2 எக்ஸாம்னாவே பேட்டர்ன் நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நம்ம ஜாப் ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே அதனுடைய ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்க்க தான் போகிறோம் நம்ம சரிங்களா. ஸோ ப்ரிலிம்ஸ்னு பார்க்கும்பொழுது லாங்குவேஜ் பார்ட் இருக்கும், லாங்குவேஜ் வந்து தமிழும் இருக்கும் ப்ளஸ் இங்கிலீஷ் இருக்கும், நமக்கு நல்லாவே தெரியும். அது வந்து ஒரு 100 கொஸ்டின் நமக்கு நல்லாவே தெரியும். ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின் நமக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் நமக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா. ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் வரும். ஈச் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மார்க் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். அப்படி பார்க்கும் பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸுங்கிறது 3 மணி நேரம் நமக்கு எக்ஸாம் நடக்கும் சரிங்களா. இப்போ எல்லாமே கொஸ்டின்ஸ் வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக மாற்றிட்டாங்க. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த குரூப் 4 எக்ஸாம் எப்படி கேட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா. ஸோ இந்த ப்ரிலிம்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் மெத்தட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் குவாலிஃபைங் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க.
தகுதி அடிப்படையில் உங்களை வந்து ஃபில்டர் பண்ணுறது. ஒரு கூட்டம் பல்காக இருக்கும், அதை ஃபில்டர் பண்ணி ஒரு தகுதியுள்ள மாணவர்களை மட்டும் மெயின்ஸ் எழுத வைக்கிறது அப்படிங்கிறத நோக்கம். சரிங்களா இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ பேட்டர்ன் தான். சரியா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேட்டர்ன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் இருக்கும், ஏபிசிடின்னு இருக்கும். இ வந்து பார்த்தீங்கன்னா விடை தெரியவில்லை அப்படின்னு இருக்குமா இல்லையா? 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னது? பேப்பர் 1. இந்த பேப்பர் 1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது பார்த்தா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். சரிங்களா? தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு ஒன்று சொல்லி இதை கொடுக்குறாங்க. அது வந்து மொத்தம் 100 மார்க்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் எழுதணும். இந்த 100 மார்க்கில் வந்து 40% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் கம்பல்சரி எடுத்தே ஆகணும். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழில் வந்து 45 இந்த 40%ங்கிறது எளிமையாக எடுத்துடலாம் மெயின்ஸில். சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்கில் 40% மார்க்கை நீங்கள் மினிமம் குவாலிஃபைங் மார்க்கை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். நீங்கள் 39, 38 எடுத்தாலும் உங்களுடைய பேப்பர் 2 வந்து திருத்த மாட்டாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ 3 ஹவர்ஸில் வந்து இது நீங்கள் வந்து இது முடிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் குவாலிஃபைங் நேச்சர் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டிஸ்கிரிப்ட் டைப்பில் தான் இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதில் பேப்பர் 2ன்னு பார்க்கும்பொழுது ஜிஎஸ் தான். சரியா? ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுவாக ஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜிஎஸ் இருக்குது, அப்புறம் வந்து லாங்குவேஜ் இருக்குது, அப்புறம் வந்து ரீசனிங் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் பொது அறிவு பகுதி, மொழிப்பாடம் அந்த இலக்கண பகுதி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசனிங். சரிங்களா? அந்த தருக்க அறிவு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? இந்த 3 பகுதி சேர்த்து வந்து உங்களுக்கு 300 கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? 300 மார்க்கு. சரிங்களா? இந்த 300 மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த 200 கொஸ்டின் தான். இந்த 200 கொஸ்டினில் 300 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு வந்து 3 ஹவர்ஸில் வந்து இந்த எக்ஸாம் எழுதி முடிக்கணும். இதுதான் ஸ்கோரிங் நேச்சர். இதுதான் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டில் வரக்கூடிய மார்க். இந்த 200 கொஸ்டினில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் சரியாக விடையளிக்கிறீங்க, 300 மார்க்கில் எவ்வளோ மார்க் நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். சரிங்களா இல்லையா? ஆமாம், அந்த 300 மார்க் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ட் டைப் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 300 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபோவ் 200 அந்த மார்க் எடுத்துட்டிங்கனாவே நீங்கள் ஸ்டேட் ரேங்க் வாங்கிடலாம். சரிங்களா இல்லையா? 300க்கு ஒரு 200க்கு மேலே எடுத்துட்டீங்கன்னாவே நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு போஸ்ட் நீங்கள் வாங்கிடுவீங்க அப்படிங்கிறதா இது வரைக்கும் நடந்த ஒரு வரலாறு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ். ஸோ இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறீங்கன்னா மெயின்ஸுக்கு போகும்போது 1:10 ரேஷியோவில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 1000 போஸ்ட் இருக்குது அப்படின்னா, சரிங்களா, 1000 போஸ்ட் இருக்குன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா 1:10னா 10 புரியுதுங்களா? ஒரு போஸ்ட்டுக்கு 10 நபர்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க, ஒரு 10,000 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இருந்தாலும் 10,000 நபர்கள் டைரக்டாக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா 2, 2A ரெண்டுமே காமனாக தான் ப்ரிலிம்ஸ் நடக்குது. சரிங்களா? அந்த அடிப்படையில் முதல் 2000 ரேங்க் இருக்காங்கல்ல, அவங்க வந்து 2வும் எழுதுவாங்க, 2Aவும் எழுதுவாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த 2000 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 2 அந்த மெயின்ஸ் டிஸ்கிரிப்ட் டைப்பும் எழுதுவாங்க, 2A எம்சிக்யூ பேட்டர்னில் உள்ள அந்த மெயின்ஸ் எக்ஸாமும் எழுதுவாங்க, அந்த முதல் 2000 பேர். சரிங்களா? ஸோ அப்போ வந்து மீதி உள்ள அந்த 6000 பேர் தான் வந்து இந்த 2A எழுதுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ ஒரு தோராயமாக ஒரு 8000லேருந்து 10,000 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 போஸ்ட்டுக்கு வந்து மெயின்ஸ் வந்து செலக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் டு சிவி. சரிங்களா? அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கா இல்லையா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் இப்படிலாம் போகும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ஓட மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, அதர் தென் ஜென்ரல் இப்படின்னு 2ஆக பிரிக்கலாமா? ஓசி, அதர் தென் ஓசி அப்படின்னு 2ஆக பிரிக்கலாமா? ஓசி கேட்டகரியாக இருக்கீங்க, ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 1:3 ரேஷியோவில் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, சிவிக்கு கூப்பிடுறாங்க ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற அடுத்து பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க எல்லாத்தையுமே 1:2 ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, சிவிக்கு வந்து கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது லெவல் ஆஃப் பே. நாம் இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்கு வரோம் அப்படின்னாவே முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஜாப் செக்யூரிட்டி. புரியுதுங்களா இல்லையா? மாதம் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். இதே ப்ரைவேட் கம்பெனியில் ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறுபடும். சரிங்களா இல்லையா? சில பேர் வந்து லேட்டாக சம்பளம் போடுவாங்க, சில பேர் வந்து இந்த மாதம் தரமாட்டேன், இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு தரேன்னு சொல்லுவாங்க. முன்ன பின்ன ஆகலாம். ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நாளே போ தாளே வா அப்படிங்கிற மாரி
1ஆம் தேதி ஆனால் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து கிரெடிட் ஆகிடும். அது மட்டும் இல்லை சொசைட்டியில் ஒரு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி சேலரி வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாரும் இந்த விரும்பக்கூடிய ஒரு போஸ்டிங்காக கவர்மெண்ட் போஸ்டிங் இருக்குது. சரிங்களா? அந்த அடிப்படையில் குரூப் 2லேயே அதிகமாக சம்பளம் தரக்கூடிய ஒரு 4-5 போஸ்ட் இருக்குது. சரிங்களா இல்லையா? அதில் ரொம்ப முக்கியமான போஸ்ட்டு இந்த அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? இந்த தொழிலாளர் நலத்துறையில் உதவி ஆய்வாளராக நீங்கள் வந்துட்டு அப்படின்னா குரூப் 2ல இருக்கிற அதிகபட்ச சம்பளம் வந்து அந்த போஸ்டிங் கொடுக்குறாங்க. லெவல் 18 சிபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது சிபிஎஸ்னா கான்ட்ரிபியூட்டரி இந்த பென்ஷன் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், சிபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லி அடிக்கடி நியூஸ் பேப்பரில் படிப்பீங்க. இந்த ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர் சங்கம்லாம் அடிக்கடி போராட்டம் பண்ணுவாங்க. இப்போ 2026 எலெக்ஷன் வேறு வரப்போகுது, கண்டிப்பாக போராட்டம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சிறப்பு ஆசிரியர்கள் ஸ்கூலில் உள்ள ஸ்பெஷல் டீச்சர்ஸ் எல்லாமே இப்போ சென்னையில் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ லெவல் 18 என்ன அப்படிங்கிறது நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் நான். சரிங்களா? இங்கே பாருங்க, இனிஷியல் பே ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 36,400லேருந்து 1,15,700 வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த லெவல் 18 சிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இது வந்து பேஸ்ட் ஆன் 7th பே கமிஷன், 7வது சம்பள ஊதிய குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏகே மாத்தூர் அப்படிங்கிறதான் தலைவர். யாரு? ஏகே மாத்தூர் அப்படிங்கிறது தான் இதனுடைய தலைவர். இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க சரிங்களா அப்படின்னா 2016 ஜனவரி 1. இப்போதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த 7th பே கமிஷன் ஏகே மாத்தூர் தலைமையில் வந்து அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் 2014 இதை வந்து அமைச்சாங்க அந்த கமிட்டியை. 2015 ரிப்போர்ட் கொடுத்துச்சு. 2016 ஜனவரி 1ஆம் தேதி அடிப்படையில் இதை வந்து என்ன பண்ணுறாங்க, நடைமுறைப்படுத்துறாங்க. இதை ஸ்டேட் கவர்மெண்ட் எப்போ நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னா 2017 அக்டோபர் 1ஆம் தேதி இந்த 7th பே கமிஷன் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக கொண்டுட்டு வந்தது தான் இந்த சிபிஎஸ் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதை யாரும் பெருசாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து புஷ் பண்ணி எல்லாத்துக்கும் இதான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருடைய எம்ப்ளாயோட ஆசை என்னன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசை. சரிங்களா இல்லையா? ஓகே, இப்போ 7th பே கமிஷன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த சேலரி 36,400 வந்து 1,15,700. இதே 8th பே கமிஷன் வந்து எப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நடைமுறைப்படுத்த போகுதுன்னா 2026 ஜனவரி 1. 2026 ஜனவரி 1ஆம் தேதியில் மத்திய அரசாங்கம் 8வது சம்பள ஊதிய குழுவை வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வருஷம், அதாவது ஒரு தோராயமாக பார்த்தா 2027 ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதம் 2027 இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. இதனுடைய சாராம்சம் 8th பே கமிஷனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இப்போ நீ வாங்குற சேலரியிலிருந்து ஒரு 20 to 35% சேலரி உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நார்மலாக குரூப் 2 சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு 55லேருந்து ஒரு 65 அப்படின்னு இருக்குது. சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ அதுலேருந்து ஒரு 20%லேருந்து 35% வந்து உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, இதனுடைய பே பேட்டர்னா பேசிக் ஸ்கேல் தான். அங்கே பாருங்க 36,400 வந்து 1,15,700. ஸ்டார்டிங் பே பேசிக் பேங்கிறது என்னது 36,400 தான். குரூப் 2ல இந்த லெவல் 18 அப்படின்னா பேசிக் பே என்னன்னு கேட்டாங்கன்னா 36,400. சரிங்களா? ஆனால் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் இருக்குல்ல, அதுதான் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்க, டேரன்ஸ் அலோன்ஸுங்கிறது டிஏங்கிறது 2024 ஜூலை அடிப்படையில் 46% கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்குற அந்த பேசிக் பேருக்குல 36,400லேருந்து 46% எவ்வளோன்னு பார்க்கும்பொழுது 16,744 ரூபாய். இதையும் இந்த பேசிக் பேலேருந்து இதை வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து வரப்போகுது பணமா. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹவுசிங் ரெண்ட் அலோன்ஸ் பாருங்களா. அது ஹச்ஆர்ஏ அப்படிங்கிறது பேஸ்டா நீங்கள் எந்த சிட்டியில் வேலை பார்க்குறீங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது இங்கே பாருங்க, சென்னை கோயம்புத்தூர்ல கிளாஸ் ஏன்னு சொல்லுவாங்க, லைக் தட். சரிங்களா? சென்னை கோயம்புத்தூர்ல என்னது கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அங்கே வந்து 24% வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, அந்த ஹச்ஆர்ஏ வந்து கொடுக்குறாங்க. அப்போ உங்க பேசிக் பேல இருந்து 24%ங்கிறது 8,736ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதை தாண்டி அதர் சிட்டிஸ், இப்போ சென்னை கோயம்புத்தூர்னா கிளாஸ் ஏவில் வருதா, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பி அப்படிங்கிறது இப்போ நம்மளுடைய கள்ளக்குறிச்சிலாம் கிளாஸ் பியில் வரலாம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 16%, அங்கே வந்து 5,824 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ரூரல் சம்மந்தமானது, சின்ன சேலம்,
இந்த தலைவாசல் சின்ன 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 சிட்டிஸ்லாம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் எங்கேயாவது ஒர்க் பண்ணும்பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8% கொடுக்குறாங்க இந்த கிராமப்புற சம்மந்தமானது. சரிங்களா இல்லையா? அப்போ அது வந்து கிளாஸ் சின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளத்தில் 2912 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இப்போ வந்து கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி புரியுதுங்களா இல்லையா? நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடும். குறைஞ்சது ஒரு 3000லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 8500 ரூபா வரைக்கும் சம்பளம் வந்து இந்த இடத்துல மாறுபடுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, டிராவல் அலவன்ஸ் டிஏங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு 1800ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு அப்படின்னா இப்போ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஆய்வாளர்னா என்னது, ஏதோ ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ண வெளியே போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அவுட் சைடு ஒர்க்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் சில நாள் வந்து அவுட் சைடு போகலாம், போகாமல் கூட இருக்கலாம். சில மாதம் ரொம்ப அதிகமாக வெளியே போகிற மாதிரி இருக்கும், சில மாதம் கம்மியாக போகிற மாதிரி இருக்கும். ஏன் சில மாதம் ஃபுல்லாகவே ஆஃபீஸ் ஒர்க் கூட உங்களை விட்டுருவாங்க. அப்படிங்கும்போது ஃபிக்ஸடாக உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் 1800 ரூபா கொடுத்துருவாங்க. நீ வெளியில் போனாலும் சரி போகலாலும் சரி உங்களுக்கு 1800 ரூபா ஃபிக்ஸ்டு. சரிங்களா? ட்ராவல் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. இதை தாண்டி ப்ளஸ் டிஏ பார்த்தீங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் அலவன்ஸ் இருக்குல்ல, இந்த பயணப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து டிஏ வந்து 46%. பயணப்படி எவ்வளவு? 1800. 1800 46% வந்து உங்களுக்கு 828 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. அதாவது பொதுவாகவே ட்ராவல் அலவன்ஸுங்கிறது 1800 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 828. ஓகேங்களா? ஆமாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 2500லேருந்து 2600 ரூபாய் வந்து உங்களுக்கு இந்த ட்ராவல் அலவன்ஸே வந்துருங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரி, இந்த போஸ்ட்டில் கிராஸ் சேலரி அப்போ அப்ராக்சிமேட்லின்னு பார்க்கும்பொழுது அரௌண்டு இங்கே பாருங்க, இது எல்லாமே பார்த்தோமா இல்லை, டிஏ பார்த்தோம், ஹச்ஆர்ஏ பார்த்தோம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த அலோன்ஸ் எல்லாம் பார்த்தோமா இல்லையா, பேசிக் பேலேருந்து எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் எல்லாம் பார்த்தோமா இல்லையா, இது எல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு 64,000லேருந்து 71,000 வரைக்கும் பேஸ்டு ஆன் சிட்டி கேட்டகரி. உங்களுடைய நீங்கள் எந்த இடத்துல எந்த சிட்டியில் வேலை பார்க்குறீங்கிறத பொறுத்து குறைஞ்சபட்சம் இங்கே கிராம சைடில் இருந்தீங்கன்னா 64,000 உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் இந்த தேதியில். சரிங்களா? இது மாதிரி பெரிய பெரிய சென்னை பெருநகரமும் இந்த மாதிரி இந்த கோயம்புத்தூர் பெரிய பெரிய சிட்டியில் வந்து நீங்கள் மெட்ரோபாலிட்டிக்கல் சிட்டியில் வேலை பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து 71,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆக போகுது. சரிங்களா இல்லையா? இது அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான போஸ்ட்டு. குரூப் 2லேயே இருக்கிற லெவல் 18ங்கிறது, லெவல் 18ல் என்னென்ன போஸ்ட் இருக்கோ எல்லாத்துக்குமே 64,000லேருந்து 71,000 வரைக்கும் அந்த சம்பளம் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்துருங்கிறது இது மூலமாக தெரிஞ்சுக்கிங்க. இதை தாண்டி இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது சிபிஎஸ், அது மூலமாக என்ன டிடக்ஷன் பண்ணுறாங்க, மொத்தமாக இந்த அலோவன்ஸ்லாம் சேர்த்து இவ்வளோ இருக்கா, இது மூலமாக மாதம் மாதம் சம்பளத்தை பிடிச்சிக்கிட்டு கொடுப்பாங்க கவர்மெண்ட்டில். அதுதான் சிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்ன ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுங்கிறது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஸ்கீமு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமுங்கிறது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அரசாங்கமும் பங்களிப்பு கொடுக்கும், ஊழியர்களும் உங்கள் சம்பளத்தில் கொஞ்சம் பங்களிப்பு கொடுக்கணும். அரசாங்கமும் ஊழியர்களும் 2 பேரும் பங்களிப்பு கொடுத்து அதில் வந்து பணம் இருக்கும், அந்த பணத்தை வந்து வட்டிக்கு விட்டு டெவலப் பண்ணி திரும்ப வந்து அவங்க ரிட்டையர் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம்ங்கிறது. இப்போதைக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கிங்க. எம்ப்ளாயோடைய கான்ட்ரிபியூஷன் பாருங்க, சிபிஎஸ் ரீப்ளேஸ்டு தான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மாற்றி அமைக்கப்பட்டு புதுசாக கொண்டு வரப்பட்டதான் சிபிஎஸ். இது யாரும் பெருசாக லைக் பண்ணல. இப்போ எல்லாருக்கும் இதை தான் வந்து அப்ளிகபிள். ஸோ அப்போ வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்களா, நீங்கள் சர்வீஸ் ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் தான் எம்ப்ளாயி. நீங்கள் வந்து உங்களுடைய சம்பளத்திலிருந்து பேசிக் பே இருக்கா இல்லையா, ஆமாம், அந்த 36,700 சம்திங் இருக்கா இல்லையா, அதுலேருந்து 10% வந்து என்ன பண்ணணும், ப்ளஸ் டிஏ அதில் 10%, உங்களுக்கு பேசிக் பேல 10%, டிஏல 10% வந்து 36,400 ப்ளஸ் வந்து 16,744. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து இதில் 10%ங்கிறது 5,314 ரூபாய் வந்து மாதம் மாதம் என்ன பண்ணுறாங்க, இது வந்து பிடிச்சுப்பாங்க உங்களுடைய சேலரியிலிருந்து. சரிங்களா? அதுக்கு பேர் தான் சிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். நீ உங்கள் சம்பளத்திலேருந்து இவ்வளோ பிடிக்கிறாங்களா, அரசாங்கம் உங்கள் சம்பளத்திலேருந்து 10% பிடிக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி அரசாங்கம் வந்து மாதம் மாதம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுக்குது அப்படின்னா 14% கொடுக்குது. சரி, அந்த 14% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகும் அப்படின்னா உங்களுடைய பென்ஷன் அக்கௌண்ட்டுக்கு. ஒவ்வொருத்தருங்களுக்கும் பென்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னு உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருப்பீங்க, அது வந்து மாதம் மாதம் சம்பளம் வந்துடும். பென்ஷன் அக்கௌண்ட்னு சொல்லி கவர்மெண்ட்டில் வச்சுருப்பாங்க. அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 14% வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன். அப்போ அரசாங்கம் 14% உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குது. ப்ளஸ் நீங்கள் வந்து உங்களுடைய சம்பளத்திலேருந்து 10% ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. 10 + 14 24% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிபிஎஸ் அந்த கண்ட்ரோலில் வருதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே.
நெக்ஸ்ட் வந்து பாருங்க அப்படின்னா மந்த்லி டிடக்ஷன். சரி ஓகே, எவ்வளவுதான் சார் மாசத்துல பிடிப்பாங்க, கையில எவ்வளவுதான் சார் வரும் அப்படின்னா, இங்க பாருங்க சிபிஎஸ் வந்து 10%, 5314 ரூபா பிடிச்சிருவாங்க. இதை தாண்டி ஜிஐஎஸ் குரூப் ஆஃப் இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஜாபுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து செக்யூர் பண்ணிடுவாங்க. அது மாதம் 80லேருந்து ஒரு 120 ரூபா பிடிச்சிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப், யூனியன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் யூனியன் சங்கங்கள் இருக்கும். சரிங்களா? இப்போ ஏதாவது ஒரு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் 2026 வருது அப்படின்னா அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த போராட்டம் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொன்னால் யூனியனுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் எல்லாம் போய் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும், போராட்டம் பண்ணணும். இது எல்லாமே சங்கத்துக்கு நீங்கள் இது என்ன பண்ணுவீங்க, ஃபுல்லாக கட்டுப்பட்டு நிற்கணும். சரிங்களா? அப்போ அடிப்படையில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300லேருந்து 500 ரூபா வந்து பிடிப்பாங்க. இது ஆப்ஷனல் தான் இது. சரிங்களா? ஓகே. நெட் டேக் ஹோம் சேலரி. அப்போ எவ்வளோதான் சார் கையில் கிடைக்கும் அப்படின்னா அந்த பிடித்தம் போக இங்கே பாருங்க கிராஸ் சேலரிங்கிறது 64,071 கிராஸ் சேலரி. டோட்டல் டிடக்ஷன் எவ்வளோ கம்மி பண்ணுவாங்க மாதம்னா 5500லேருந்து 6000 ரூபாய் வந்து மாதம் அவங்க கம்மி பண்ணி பிடிச்சிருவாங்க. ஃபார் இந்த சிபிஎஸ்ன்னு சொல்கிறோமா இல்லையா, சிபிஎஸ் இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் மூலமாக இவ்வளோ அமௌண்ட் வந்து ஒவ்வொரு நபருக்கும் சம்பளத்தை பிடிச்சி வச்சுக்குவாங்க. இதை தாண்டி நெட் சேலரி இன் ஹேண்ட், உங்கள் கையில் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ மாதம் சேலரி வந்து கிரெடிட் ஆகும்னா 58,000லேருந்து 65,000 வரைக்கும் சேலரி வந்து கிரெடிட் ஆகும். வில்லேஜ் லெவலில் இருக்கிறனா உங்களுக்கு 58,000 கிடைக்கும். சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி சிட்டி சைடில் நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 65,000 சேலரி கிடைக்கும். எவ்வளோ ஒரு அருமையான போஸ்ட்டுங்கிறத பார்த்துக்குங்க. சேலரி செக்யூர் இருக்கும், நல்ல ஒரு மரியாதை இருக்கும். இந்த ஒரு அருமையான போஸ்ட் டார்கெட் வச்சு நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஜாப் ப்ரொஃபைலே போடுறோம். நம்ம இன்க்ரிமெண்ட்னு பார்க்கும்போது ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வருஷம் வந்து பார்த்தோன்னா பொங்கல் டைமில் பாருங்கள் முதலமைச்சர் வந்து அறிக்கை விடுவார். அகவிலைப்படி அரசு ஊழியர்களுக்கு 3% சம்பளம் உயர்த்தப்பட்டது அப்படின்னு. வருஷம் 3% வந்து அவங்களோட பேசிக் பேவிலிருந்து 3% என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சம்பளத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ட்ரைனிங், இப்போ இந்த ஜாபில் வந்து எவ்வளோ சேலரின்னு தெரிஞ்சு போச்சு, எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் தெரிஞ்சு போச்சு, ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சிவி முடிச்சுட்டு கவுன்சிலிங்கில் போய் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் கூப்பிடுவாங்க. ட்ரைனிங்னு பார்க்கும்போது எங்கே நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு பாருங்க டைரக்டரேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்னை கிண்டியில் தான் வந்து இதனோட ஆஃபீஸ் இருக்குது. இங்கே தான் உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. இதனுடைய பயிற்சின்னு பார்க்கும்போது ஒன்று இங்கே கொடுப்பாங்க மெயினாக. அப்படி இல்லை வேற ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா வேற எங்கே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா ஸ்டேட் லேபர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சென்னையில் இது கொடுக்கலாம். ரீஜனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கான பயிற்சிகள் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே. இந்த ட்ரைனிங் டியூரேஷன் பார்க்கும்பொழுது 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் இருக்கலாம். அதாவது 30 நாட்கள்லேருந்து ஒரு 45 நாட்கள் இருக்கலாம், அல்லது ஒரு 8 வாரங்கள் இருக்கலாம். இது கவர்மெண்ட் அவங்க போகிற ஷெடியூல் பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம்னு சொல்கிறோமா, இதை தாண்டி இது வந்து பேசிக் ட்ரைனிங். இன்னொரு ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அது என்ன ட்ரைனிங்னா ராஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா IILM அப்படின்னு சொல்கிறாங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லீகல் மெட்ரோலஜி அப்படிங்கிறது வந்து ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் IILM அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அந்த இன்ஸ்டிடியூஷனில் இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே ஒரு 4 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 4 மந்த் ட்ரைனிங். இந்த 4 மந்த் ட்ரைனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் முடிச்சு வந்தவொடனே உங்களுக்கு எந்த மாதிரியான போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்டாம்பிங் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது முத்திரை தாள் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ லேபர் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர்னு சொன்னோமா இல்லையா, அது ஒரு போஸ்ட்டு. அதுக்கு ஈக்குவலான இன்னொரு போஸ்ட் வந்து ராஞ்சியில் போய் ட்ரைனிங் எடுத்தவங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பிங் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது முத்திரை தாள் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட். சரிங்களா இல்லையா? இதுக்கான ஜாப் நேச்சர் எல்லாமே நான் பின்னாடி சொல்கிறேன் நான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஸோ இந்த ட்ரைனிங் சிலபஸ்ன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க 3 மாதம், அதாவது 30 நாள் கொடுக்குறாங்க, அல்லது 1.5 மாதம் கொடுக்குறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 மாதம் கொடுக்குறாங்க. அப்படின்னா எந்த மாதிரியான இருக்குது அப்படின்னா சிம்பிளாக லேபர் டிபார்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. லேபர்ன்றது தொழிலாளர் நலன், லேபர் இந்த மாதிரி சம்மந்தமானதான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, ட்ரைனிங் எடுக்க போகிறீங்க. இது எல்லாத்துக்கும் காமனாக தெரிஞ்சது தான். இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக பார்க்கும்பொழுது லேபர் லாஸ். சரிங்களா? இந்த தொழிலாளர் சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் வந்து தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 29 சட்டத்திட்டங்கள் இருக்குது. அது +1ன்னு சொல்லுவாங்க, டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல்னு சொல்லி மொத்தம் வந்து 29 சட்டம். அந்த சட்டத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சட்டம் அடிப்படையில் நீங்கள் ஒரு அதிகாரியாக செயல்படணும். அந்த சட்டத்தை மீறி யாராவது செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைன் போடணும். அதை சட்டத்தின் முன் கொண்டுட்டு வந்து நிறுத்தணும். இதுதான் உங்களுடைய முக்கியமான ஒரு பேசிக் ஒர்க்காக இருக்க போகுது. முக்கியமாக அந்த பாருங்க ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். ஸோ அந்த நிறுவனங்களுக்குன்னு சில சட்டங்கள் இருக்கும்ல, அந்த ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்து எம்ப்ளாயி வந்து வச்சுக்கிறதுலேருந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ்லேருந்து இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா ஒரு ஃபேக்ட்ரி, ஸோ இல்லையா அதை வந்து மீறுறாங்களா,
புரியுதுங்களா? இல்லை வந்து குழந்தை தொழிலாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்களா, கொத்தடிமையாக பயன்படுத்துகிறாங்களா, சரிங்களா? இப்போ வந்து மெட்டர்னிட்டி இந்த லீவுன்னு சொல்கிறாங்க, மகப்பேறு அந்த விடுமுறைன்னு சொல்கிறாங்களா இல்லையா? முன்ன வந்து முன்ன வந்து 3 மாசமா இருந்தது, இப்போ 6 மாசமா மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ 6 மாதம் வரைக்கும் லீவு கொடுக்குறாங்களா எம்ப்ளாயிக்கு? இல்லை 2 மாதம் 3 மாதத்துல நீ வந்து தான் ஆகணும், அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ப்ரெஷர் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி அப்படி ஏதாவது விதிமீறல்கள் செஞ்சாங்க அப்படின்னா அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க, இது ஃபுல்லாக ஃபைன் போடுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? மினிமம் வேஜஸ் ஆக்ட் புரியுதுங்களா? குறைஞ்சபட்ச சம்பளம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு கிரேடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம்னு ஒன்று இருக்குது. அந்த குறைஞ்சபட்ச சம்பளம் கொடுக்குறாங்களா, இல்லை வந்து ஏமாத்துறாங்களா, இல்லை வந்து கொத்தடிமையாக அவங்கள வந்து பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத வந்து அது மூலமாக இவங்க செக் பண்ணி இவங்க தான் வந்து கண்காணிக்கணும். யார்? அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இந்த லேபர். சரிங்களா? அதை தாண்டி வந்து அவங்க வந்து சம்பளம் வந்து சேலரி வந்து அக்கௌண்ட்டில் தான் போடணும், கையில் போடக்கூடாது, கையில் கொடுக்கக்கூடாது. அப்போ அக்கௌண்ட்டில் போடணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிஸ் புரியுதுங்களா, ஒரு ரெக்கார்டாக ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும். தமிழ்நாடு லேபர்ஸ் கோடு சரிங்களா, அந்த சட்ட விதிகள் சரிங்களா, அதனுடைய பண்புகள் தன்மைகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மூலமாக தான் நீங்கள் ஒரு அதிகாரியை செயல்படணும். இன்ஸ்பெக்ஷன் சரிங்களா, இன்ஸ்பெக்ஷன் ப்ளஸ் வந்து எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் போகணும், ரைடு போகணும், அங்கே போய் எப்படி நடந்துக்கணும், என்னென்ன விஷயத்த கலெக்ட் பண்ணணும், அதை கலெக்ட் பண்ணி யார்கிட்ட கொடுக்கணுங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்கும். சரிங்களா? கவர்மெண்ட் சர்வீஸ் ரூல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் சரிங்களா, கவர்மெண்ட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும், அதை நீ ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நீ நார்மலாக ஒரு பப்ளிக்ல இருந்து ஒரு நார்மல் ஸ்டூடெண்டாக இருந்து திடீர்னு ஒரு அதிகாரியாக வரும்பொழுது இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால் அதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது, ஒரு அதிகாரி அது லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு, அதை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அது பப்ளிக்ல இருந்து பார்த்தா சில விஷயம் தப்பாக தான் தெரியும். ஆனால் ஒரு அதிகாரியாக ஒரு அரசாங்க அதிகாரியாக நீ அந்த இடத்துல அப்படி தான் செயல்படணும் அப்படிங்கிற சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபீல்டு விசிட் அண்டு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லேபர் ஆஃபீஸர்ஸ் சரிங்களா, ஒவ்வொரு டைமும் நீங்கள் அடிக்கடி வெளியில் அந்த விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங்கில் ஃபுல்லாக வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அக்காமடேஷன் அண்ட் அலோன்ஸ்னு பார்க்கும்பொழுது இந்த ஃபீல்டு விசிட்டில் உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங்கில் சொல்லி கொடுக்குறாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான டிஏ அந்த ட்ராவல் அலோன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. சரிங்களா? நீ எப்போ வந்து இந்த ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுறியோ டே 1லேருந்து உங்களுக்கு சேலரி வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கால்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஜாப் நேச்சர்னு பார்க்கும்பொழுது இப்போ நான் சொன்னது தான் பாருங்க, ஃபீல்டு லெவல் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாரி சரிங்களா, தொழிலாளர் சம்பந்தமான சட்ட திட்டங்களை ஒரு கள அதிகாரியாக ஒரு ஃபீல்டு ஆஃபீஸராக என்ன பண்ணணும், ஒரு எம்ப்ளாயர் இவங்க 2 பேர்த்திட்டு கொண்டுட்டு போய் சேர்த்து அவங்களுக்குள்ள உள்ள அந்த பிரச்சனைகள் வரும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்தா தொழிற்சங்கத்துக்கும் தொழிலாளர்களும் சில பிரச்சனைகள்லாம் வரும். அந்த பிரச்சனைகளை சுகமாக முடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ வந்து ஸ்பெஷல் டீச்சர்ஸ் வந்து இப்போ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா, இல்லை சிறப்பு ஆசிரியர்கள். ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூனா இந்த பஞ்சாயத்தை யார் வந்து தீர்த்து வைப்பா அப்படின்னா லேபர் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின்ட் கமிஷனர் சீஃப் கமிஷனர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இதில் தீர்த்து வைப்பாங்க. ஏற்கனவே போக்குவரத்து ஊழியர்கள் இருக்காங்களா, அவங்க செஞ்ச அந்த போராட்டங்களையும் அரசாங்கத்துக்கும் இடையில வந்து அந்த ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பண்ணி வச்சது யார் அப்படின்னா லேபர் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணி வச்சாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃபீஸர் தான். என்னது, இந்த சட்டத்திட்டங்களை எல்லாத்தையுமே தொழிலாளர்கள்கிட்டையும் தொழிற்சங்கத்துக்கிட்டையும் ஒரு கம்பெனிக்கிட்டையும் கொண்டுட்டு போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு முதல் நிலை கள ஆய்வாளர் அதிகாரிங்கிறது யார்? இவங்க தான். சரிங்களா? இதை தாண்டி ஒரு இன்ஸ்பெக்ட் ஆஃப் அந்த ஃபேக்ட்ரிஸ் ஷாப்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சரிங்களா, டு த என்ஷூர் புரியுதா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வித் த லாஸ் புரியுதுங்களா, அதாவது ஒரு கம்பெனி உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ் சரிங்களா, அந்த கம்பெனிக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும் அந்த லேபர் லா படி, அந்த கம்பெனி அதை வந்து ஃபாலோ பண்ணணும். இல்லையா அதை வந்து இவர் தான் ஒரு என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ரைடு போகலாம், அங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனினா அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கா, தண்ணி வசதி இருக்கா, வந்து பார்த்தீங்கன்னா சரியான வந்து பிரேக் விட்றாங்களா, சாப்பாடு டைமுக்கு பிரேக் விட்றாங்களா, ஸோ சரியான சம்பளம் கொடுக்குறாங்களா, ஸோ இது எல்லாமே செக் பண்ணக்கூடிய ஒரு நிலத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, திடீர்னு ஒரு ஷாப் வைக்கிறீங்க, ஒரு கடை உருவாக்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு முறையாக உருவாக்குறாங்களா, அதுக்கு எவ்வளோ எம்ப்ளாயி இருக்கும், அதாவது பிலோ 50 எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில் ஒரு 50 எம்ப்ளாயி கீழே இருக்கிற எல்லா கடைகளையும் நீங்கள் ரைடு போகலாம். சரிங்களா? முன்னெல்லாம் ரைடு வந்து நீங்கள் நினச்ச நேரத்துக்கு எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணுறாங்க, இங்கே தான் போகணும், ஒரு நாளைக்கு மூணு இடத்துக்கு தான் போகணும், 2 இடத்துக்கு தான் போகணும்னு சொல்லி ஹையர் ஆஃபீஸர் சொன்னாங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது போல் புரிஞ்சுக்கிங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேபர் ஆக்ட் படி நீங்கள் செயல்படுற மாதிரி இருக்கும். அப்புறம் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் சரிங்களா, இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் மொத்தம் 28 சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு ஊழியர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையாலுமே இது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பணி. என்ன காரணம் அப்படின்னா ஒரு அதிகாரியாக நீங்கள் இருந்து
இது மாதிரி கூலி தொழிலாளர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை எவ்வளோ செஞ்சுட்டு போயிடலாம். அது மூலமாக இந்த அதிகாரி போஸ்ட் வந்து ரொம்ப ஒரு அருமையான போஸ்ட்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இன்ஸ்பெக்ஷன் ப்ளஸ் ரிப்போர்ட்ஸ். சரிங்களா? அதாவது நான் தான் சொன்னேன்ல ஏற்கனவே, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி தவிர மீதி எல்லா இடத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் போய் ரைடு போகலாம். மேல் இடத்துல உத்தரவு கொடுத்தா நீங்கள் போகலாம். சரிங்களா? முன்னெல்லாம் உத்தரவு கொடுக்காமல் நீங்கள் மட்டும் போகலாம். இப்போ சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. 50 மெம்பருக்கு கீழே உள்ள ஷாப்பு, எங்கள் ஸ்கூலு, காலேஜு, ஜவுளி கடை, இந்த மாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு அகாடமி ஓரியன்டானது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரைடு மாதிரி போகலாம். அங்கே வந்து சரியாக அந்த ப்ரோட்டோகால், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது, இந்த தொழிலாளர்கள் வந்து ஏதாவது சில குறைகள் வந்து பார்த்தீங்கன்னா புகார்கள் தெரிவிப்பாங்க. அந்த புகார்கள் வந்து தொழிற்சங்கத்துக்கும் தொழிலாளர்களுக்கிடையே பிரச்சனைகள் வரும். அந்த புகார்களை வந்து மேலிடத்துல கொண்டு போய் சேர்த்து அந்த புகார்களுக்கு சரியான ஒரு தீர்வு ஒரு காணக்கூடிய ஒரு கள அதிகாரியா நீங்க இருக்கிறீங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன். இந்த லேபர் லா ஆக்ட் இருக்கு, கம்பெனி ஆக்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அந்த சட்டத்திட்டங்களை அந்த ஊழியர்கள்கிட்டையும் அந்த கம்பெனிக்கிட்டையும் கொண்டுட்டு போய் சேர்க்கறதுல ஒரு கள அதிகாரியா நீங்க செயல்படுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ இதை தாண்டி லீகல் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் எம்ப்ளாயர்ஸ். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊழியர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்தா சட்ட ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரியாகவும் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு இடத்த ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சரௌண்டிங்கில் மொத்தம் எத்தனை கம்பெனிஸ் இருக்குது, ஒவ்வொரு கம்பெனி எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, ரெஸ்ட் ரூம் இருக்கா, தண்ணி வசதி இருக்கா, இப்படிங்கிற எல்லா புள்ளி விவரம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அந்த ரிப்போர்ட் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். சரிங்களா? இந்த போஸ்டிங் நேச்சர்னு பார்க்கும்பொழுது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு பேஸ்டு ஜாப் தான் இது. சரிங்களா? அடிக்கடி வெளியில் அவுட் சைடில் ரைடு போகிற மாதிரி இருக்கும். ஃபீல்டு சம்மந்தமான போஸ்டிங் தான் இருக்கும். அப்போ இந்த போஸ்டிங்க்கு உங்களால் வந்து பைக் எடுத்துகிட்டு வெளியே போக முடியுமா? அலைச்சல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பீப்புள் கம்யூனிகேஷன் போஸ்ட் இதுதான். சரிங்களா இல்லையா? ஸோ அதனால் மக்களாக நிற்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவங்களுக்கு எதோ செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஜாப் எடுக்கலாம். சரிங்களா? ஃபேக்ட்ரிஸு, ஷாப்பு, இண்டஸ்ட்ரீஸு அதை வந்து அதை ஃபுல்லாக ரெகுலேட் பண்ணுறது. சரிங்களா? அவங்கள ஃபுல்லாக அவங்களுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, இது எல்லாமே நீங்கள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இது வந்து இந்த சிட்டி சைடு ப்ளஸ் இந்த கிராம சைடெலாம் பெரிய பெரிய மாவட்ட லெவலில் உள்ள ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும். அங்கே ஃபுல்லாக வந்து ரவுண்டிங்கில் நீங்கள் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கும்போது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்னு பார்க்கும்பொழுது இண்டஸ்ட்ரீஸ் பெல்ட்னு சொல்கிறாங்க. எங்கே தொழிற்பேட்டைகள் ரொம்ப அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் உங்களை வந்து ஜாப் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சென்னை, கோயம்புத்தூர், ஒசூர், திருப்பூர், மதுரை இங்கெல்லாம் வந்து தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. இந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு அதிகமாக ஜாப் போடுற மாதிரி இருக்குது. சரிங்க? இதை தாண்டி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே இந்த தொழிலாளர் நலத்துறைன்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு ஜாப் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லேபர் ஜோன்ஸ்னு ஒன்று இருக்குது, அர்பன் ப்ளஸ் ரூரல். சரிங்களா? நகர்ப்பகுதிகளில், கிராம அந்த பகுதிகளில் வந்து அந்த தொழிலாளர்களுக்கான ஒரு மண்டலம் இருக்குது. அந்த மண்டலத்தில் உங்களுக்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிரான்ஸ்ஃபர்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 3 to 5 வருஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. முன்ன பின்ன ஆகலாம். சரிங்களா? ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு பார்க்கும்போது காலைல 10 மணிலிருந்து 5:45 தான். எல்லா கவர்மெண்ட் ஜாப்புமே காலைல 10 மணிலிருந்து 5:45 மணி வரைக்கும் இருக்குது. இதை தாண்டி எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு போகிறீங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் லேட்டாகவும் போகலாம், லேட்டாகவும் வரலாம், அல்லது சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக கூட வரலாம். அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். சரிங்களா? இதை தாண்டி சீக்கிரட்டாக ஒரு இடத்துக்கு நீங்கள் ரைடு போகிறீங்க வரீங்க அப்படின்னா வீக்கெண்டில் கூட நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஹாலிடேஸ் வீக்கெண்ட் இருக்கா இல்லையா, எல்லாத்துக்கும் லீவ் இருக்கும். அந்த லீவ் டைமில் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து ரைடு போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களோட ஜாப் நேச்சர். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஜாப் நேச்சர் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்று ஸ்கூட்டி எடுத்துகிட்டு பைக் எடுத்துகிட்டு வெளியே போகிறது எந்த பிரச்சனையும் இல்லை. மக்களாக தொழிலாளராக நிற்கிறது எனக்கு வாய்ப்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இது வந்து ஆர்வமாக செய்வோம் அப்படின்னா தாராளமாக செய்யலாம். ஸோ கேர்ள்ஸுக்கு சூட்டபுளாக அப்படின்னா என்னால் வெளியில் அவுட் சைடில் போயிட்டு வர முடியும், எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னா தாராளமாக அந்த போஸ்டிங் எடுத்துக்கலாம். இந்த போஸ்டிங் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கலாமா அப்படின்னா கொஞ்சம் ஒர்க்கு வந்து கொஞ்சம் கெடுபடியாக தான் இருக்கும். அடிக்கடி வெளியில் போகிற மாதிரி இருக்கும், அலைச்சல் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் ஷெடியூல் போட்டு படிக்கிறது தான். சரிங்களா? ஓகே. ஸோ அதை தாண்டி வந்து அதான் ஃபர்தர் ஸ்டடிங்கிறது நாட் சூட்டபிள் தான். ப்ளஸ் வந்து உமன்ஸுக்கு வந்து பெருசாக இது வந்து செட் ஆகாதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இந்த ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா 15 டேஸுக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அவர்கிட்ட கொடுக்கலாம், டெபுட்டி கமிஷனர்ஸ், ரீஜனல் லேபர் ஆஃபீஸர், இந்த மாதிரி மேல் அதிகாரிகள்கிட்ட வந்து உங்களுடைய ரிப்போர்ட் வந்து கொடுக்கலாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ப்ரொமோஷன் பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிறது என்ன போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், இந்த போஸ்ட்டில் தான் வந்து என்ட்ரி ஆகுறீங்க.
அடுத்தது வந்து உங்களுக்கு 8 to 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் லேபர் ஆஃபீஸர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி கமிஷனர் ஆஃப் லேபர், சரிங்களா? அடுத்தடுத்த ப்ரொமோஷன் ஐசன் கமிஷனர் ஆஃப் லேபர், ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், அடிஷனல் கமிஷனர் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது இந்த போஸ்டிங் வந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நீங்கள் இது மூலமாக புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, லேபர் டிபார்ட்மெண்ட் இந்த தொழிலாளர் நலன் துறையில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை வந்து பார்த்துருக்கோம், சரிங்களா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாம்பிங் இன்ஸ்பெக்டர்னு ஒன்று சொன்னோம். ஸ்டாம்பிங் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த பெட்ரோல் பங்கு எங்கெங்கெல்லாம் எடைக்கற்கள் வந்து பயன்படுத்தி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமருக்கு வந்து ஒரு பொருளை கொடுக்குறாங்களோ, லிட்டர் பயன்படுத்தி ஒரு பொருளை கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் வந்து இவங்க போய் ரைடு போவாங்க. அங்கே போயிட்டு அந்த எடைக்கற்கள் சரியாக இருக்கா, ப்ளஸ் வந்து லிட்டர் கணக்கில் வந்து பெட்ரோல் பங்கில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் கணக்கில் வந்து உங்களுக்கு பெட்ரோல் டீசல்லாம் கொடுக்குறாங்களாங்கன்னு செக் பண்ணி அந்த எடைக்கு வந்து இவங்க ஒரு ஸ்டாம்பு வைப்பாங்க. இவங்க ஸ்டாம்ப் வச்சா தான் அது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இவங்க வைக்கல அப்படின்னா ஃபைன் போடலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஸோ அப்போ தொழிலாளர் நலன் துறையில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராகவோ அல்லது வந்து ஸ்டாம்பிங் இன்ஸ்பெக்டராகவோ நீங்கள் ஒர்க் பண்ணணும், மக்களோட மக்களாக இணைந்து நீ செயல்படணும், ஒரு பீப்புள் கம்யூனிகேஷன் போஸ்ட்டாக ஒரு கெத்தாக இருக்கணும், ஒரு நல்ல சம்பளத்தோடு இருக்கணும், ஒரு குரூப் 2 ஆஃபீஸராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த போஸ்ட்டை வந்து எய்ம் பண்ணி படிங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த ஜாப் ப்ரொஃபைல் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜாப் ப்ரொஃபைல் வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.